தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டம் உதகையில் -டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் -டிகிரிக்கு கீழ் வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. உறைபனியால் உதகை உறைந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் -டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இந்த உறைபனியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், உறைபனியால் உதகை உறைந்துள்ளது, -டிகிரிக்கும் கீழ் சென்றுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேல் கடும் உறைபனி பொழிவு காணப்படுகிறது. காலை வேளைகளில் பசும் புல்வெளிகளில் அரை அங்குலத்திற்கு உறைபனி பொழிவு காணப்படுகிறது. இந்த உறைபனி பொழிவால் கடுமையான குளிர் நிலவுகிறது. சமவெளி பகுதியில் உள்ள புல்வெளிகளில், பச்சை புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல அந்த உறைபனியானது காட்சி அளிக்கிறது. காலை வேளைகளில் மினி காஷ்மீரை போல் உதகை காட்சி அளிக்கிறது. உதகை நகர், தலைக்குந்தா, காந்தல், கேத்தி, அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் உறைபனி பொழிவு அதிக அளவில் காணப்பட்டது. கடும் குளிர் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பனியன், தொப்பி, ஜெர்கின் போன்ற வெண்மை ஆடைகளை உடுத்தி குளிரிலிருந்து தங்களை காத்துக் கொள்கின்றனர். சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மீது உறைபனி பொழிவு அதிக அளவில் காணப்பட்டது. வீடுகளுக்கு வெளியே பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள நீரானது பனிக்கட்டிகளாக மாறியுள்ளது. உறைபனியை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் எச்பேஸ் முதல் தலைக்குந்தா வரையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களை நிறுத்தி சமவெளி பகுதிகளில் காணப்படும் உறைபனியை கண்டு ரசித்து வருகின்றனர். வாகனங்கள் மீது படர்ந்து காணப்பட்ட உறைபனியை துகள்களை கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். உறைபனி பொழிவான புகைப்படம் எடுத்தும், செல்பி எடுத்தும், ரீல்ஸ்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். குறைந்தபட்ச வெப்பநிலையாக தலைக்குந்தா பகுதியில் -1 டிகிரி செல்சியஸும், உதகை நகர் பகுதியில் 0.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை நிலவுவதால் கடுமையான குளிர் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இன்றுதான் இந்த நீரானது பனிக்கட்டியாக மாறியுள்ளது. இந்த பனிப்பொழிவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் தலைக்குந்தா பகுதியில் குவிந்து வருகின்றனர். மோனிஷா. சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி. இந்த வருஷம் தான் அதிகமாக இருக்குங்க. எப்போதுமே இப்படி இல்லை, வீட்டுக்குள்ளவே இருக்க முடியாது. ஆனால் பெட்லேருந்து எழுந்திரிக்கவும் மணி 6 மணி 7 மணி ஆயிடுது. வேலை வெட்டிக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகிறோம். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப பனிங்க. நேற்று அவர் எடுத்தார். எடுக்கும்போது இப்படி கையில் அள்ளித்தான் எடுத்து காமிச்சோம், நானும் எங்கள் பையனும். இந்த மாதிரி பனியே இல்லைங்கப்பா. இந்த வருஷம் தான்ப்பா ரொம்ப பனியாக இருக்குது. பனிக்கட்டியாக இருக்குது. பனி கட்டியாயிடுச்சுப்பா. நல்லா 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 இவ்வளோ பெருசு பனி நாங்கள் கையில் எடுத்து காமிச்சோம். 2 பிளேட்டு கையிலையும் எடுத்து காமிச்சோம். உடையவே மாட்டேங்குது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுங்கப்பா. அதுதான் இந்த வருஷம் தான் ரொம்பங்கப்பா பனி. ரொம்ப கை காலில் விறப்பு. ஒரு வேலை வெட்டிக்கு போனாலும் முடியறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ, வணக்கம். நாங்கள் தலைக்குந்தாலேருந்து ஹமீர் பேசுகிறேங்க. இங்கே இப்போ டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நேற்று ஒரு 3 நாளாக ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. இது இப்போ ஆனால் என்னென்னா மக்களோட இயல்பு வாழ்க்கை அதாவது இங்கே இருக்கிற லோக்கலவங்களோட இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்றபடி டூரிஸ்ட் ஏரியா ரொம்ப ஃபேமஸாக தான் போயிட்டுருக்குது. இங்கே இருக்கிற போலீஸ்க்கும் யாருக்கா இருக்கட்டும் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா டிராஃபிக் ஜாஸ்தின்றனால அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. மற்றபடி நாங்கள் குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் எப்போவுமே நெருப்பகர்லேயே தான் நின்றுக்கிறோம். டூரிஸ்ட்டுங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சிறப்பாக போயிட்டுருக்குது. நன்றி. கோபிநாத், சென்னையிலேருந்து வரோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரல் நல்லா இருக்குது பார்க்குறது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக உறைபனி பொழிவு எப்படி இருக்குங்க? ரொம்ப அமேசிங், நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்.